विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदून हृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. மகாபாரதத்துல இருக்கக்கூடியதான சனத் சுஜாத்தியம் பார்த்துருக்கோம். திருதராஷ்டிரன் சில கேள்விகளை சனத் சுஜாத்தியரிடம் கேட்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்லிட்டே வர்றார். எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னாக்க, மிருத்யு, அவருக்கு மரண பயம் இருந்ததுனால மிருத்யுவை பற்றியதான கேள்வியை கேட்க ஆரம்பிச்சார். மிருத்யு என்பதே ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னார். மிருத்யுன்றது எப்படி சார் கிடையாது அப்படின்னா, இந்த உலகம் இருக்கிறதாக நினைப்பதும் பிறப்பு இருப்பதும் இறப்பு இருப்பதும் இதெல்லாம் அஜ்ஞானத்துல மனிதன் நினைக்கக்கூடியது. கயத்துல பாக்குற பாம்பு மாதிரிதான் இந்த உலகம். பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், இந்த ஜெகத் மித்யா, பொய்யானது இந்த மித்யா. பொய்யான மிருத்யுவானது இல்லதானே, அது இல்லாததானே, அது இருக்க மாதிரி காணப்படுகிறது. யாருக்கு? அவித்வான்களுக்கு. வித்வான்களுக்கு மிருத்யு என்பதே கிடையாது அப்படின்னு அதை திருப்ப திருப்ப அவர் கேள்வி கேட்கிறார், சொல்லிட்டே வர்றார். அவருக்கு இன்னொரு டவுட் வந்துட்டு திருதராஷ்டிரருக்கு, சார் நீங்க சொல்றீங்களே, இப்போ அக்னிஹோத்ராதி தர்மங்களை எல்லாம் சிலர் ஆச்சரிக்கிறார்கள், சிலர் பாபங்களை ஆச்சரிக்கிறார்கள். நம்ம பாக்குறோம், தர்மானு ஆச்சரந்தி கேச்சித்து அதர்மான் கேச்சித்து ஆச்சரந்தி. சில பேர் அதர்மத்தை ஃபாலோ பண்றார்கள். இப்போ இதுல இருந்து என்ன நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது? புண்ணியம் பண்ணவர்கள் பாபத்தினால இவர்களுடைய புண்ணியம் போகின்ற நஷ்டமாகின்ற காரணத்தினால் அவர்கள் செய்வது இல்லையா, இல்ல புண்ணியமானது பாபங்களை கொள்வதனால சிலர் செய்கிறார்களா இல்லையா? இவர்கள் செய்த புண்ணியமானது அவர்கள் செய்யும் பாபத்தை நஷ்டமடைய செய்கின்ற காரணத்தினால இப்படி நல்லவர்கள் கெட்டவர்கள்னு இருந்து கொண்டு தர்மத்தை சில பேர் ஆச்சரிக்கிறார்கள், சில பேர் ஆச்சரிக்காம இப்படி இருக்கா அப்படின்னு அது சொன்ன. அதுக்கு பதில் சொல்ற, அப்பா உங்க கேள்வி கரெக்டு, ஆனா அது அவித்வான்களுக்கு தான். அது அவிதுஷா உபயோகோ அனுபவா, இதெல்லாம் அவித்வான்களுடைய அனுபவம். ஞானிக்கு அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? உபயோகோ ஞானாக்னினா நாசம். அவங்களுக்கு புண்ணியம் பாவம் ரெண்டுமே ஞானாக்னியினால நாசம் அடையப்பட்ட பஸ்மசாத் குருத்தே அர்ஜுன அப்படின்னு சொன்னதுனால அவர்கள் இதுக்கெல்லாம் வேல்யூவே கொடுப்பதில்லை. இந்த புண்ணியம் பாபம் உலக வாழ்க்கை இதுக்கெல்லாம் ஞானிகள் ஆள்கொள்வதில்லை அப்படின்றதை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னார். சரி, அப்படின்னாக்கா அவர் இன்னொரு டவுட் வந்துட்டு, இப்போ 23 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம், 24வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து நீங்க அவிதுஷகான்றீங்க, அவித்வான்கள் அஞ்ஞானிகள் அவர்களுக்கு ரெண்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களே, ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு நாசம் ஆகுமா இல்ல ரெண்டுமே நாசம் ஆகுமா அப்படின்னு ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி கேட்கிறார். அப்ப அதுக்கு பதில் சொல்றார் இவர் 24வது ஸ்லோகத்துல, கத்வா உபயம் கர்மணா புஜ்யதே அஸ்திரம் சுபஸ்ய பாபஸ்ய சாபி கர்மணா கர்மேன பாபம் பிரணுததி இஹ வித்வான் தர்மோ பலியான் இது தஸ்ய வித்தி. நீ கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். சஹா அஜ்ஞானி இல்லையா, அவன் அந்த அஜ்ஞானியானவன் கர்மனா தன்னுடைய கர்மாவனால, சுபஸ்ய கர்மனா புண்ணியமான கர்மனால பாவத்திலிருந்து இல்லையா அஸ்திரமாக இருக்கக்கூடிய இந்த கர்மாவனால சுபகர்மாக்களை இந்த பாப கர்மா கொல்லுவதாக நினைத்து இல்லையா, இதற்காக கர்மாக்களை திரும்ப திரும்ப புனப்புனகா செய்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் ஐயோ நம்ம பாவம் பண்ணா என்ன பண்றதுன்னு ஒரு புண்ணியம் பண்றார்கள், புண்ணியம் பண்ணா என்ன பண்ற, அதுல இருந்து சில பாவங்கள் வருது, அந்த பாவங்களை போக்குவதற்காக புண்ணியம், இப்படியே இந்த பிரமணத்துல மாட்டின்று சுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த வித்வான்கள் எல்லாம். ஆனா அவித்வான்கள் எல்லாம், ஆனா விஷயம் தெரிந்தவர்கள் வேதாந்திகள் வித்வான்கள் அவர்கள் என்ன பண்றாங்க இல்லையா,
இக தர்மேன பாபம் பிரணுததி இக வித்வான். இல்லையா? தர்மத்தினால இந்த தர்மங்கள்னால இந்த பாபமானது நிச்சயமாக போகிறது என்று கருதுகிறார்கள் வித்வான்கள். ஏன்னா தர்மம் தான் ரொம்ப பலீயமாக இருக்கிறது அப்படின்னு அவர்கள் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தர்மத்தை ஆச்சரணம் பண்றதுலதான் அவர்களுக்கு ஈடுபாடு வித்வான்களுக்கு இருக்கு. ஆனா அதை எப்படி பண்றது அப்படின்றதுல ஒரு பிரச்சனை இருக்கு. அதை என்ன பண்ணோம், புண்ணியமோ பாபமோ ரெண்டுத்தையும் ஈஸ்வரார்ப்பணமாக அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நல்ல காரியங்கள் தான் அவர்களும் பண்ணி கொண்டிருப்பார்கள். உலகத்துல இருக்கும்போது ஞானி அவருக்கு ரெண்டுமே தேவையில்லை தான், புண்ணியம் பாவம். ஆனாலும் அவர்கள் புண்ணியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள்னா ஈஸ்வரார்ப்பணமாக செய்து கொண்டிருப்பார்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்றார். இவர்கள் கத்வா உபயம் கர்மனா புஜ்யத்தே அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சார். கத்வா உபயம் கர்மனா புஜ்யத்தே அஸ்திரம் அப்படின்னு. அது என்ன சொல்றாருன்னா, இங்கேருந்து மேல் லோகத்துக்கு போகிறார்கள். புண்ணிய பாபத்துக்கு ஏத்தா மாதிரி, அந்த புண்ணிய பாவனுக்கு ஏத்தா மாதிரி அங்க போய் அனுபவிக்கிறார்கள். அந்த அனுபவ காலமானது காலத்துக்கு உட்பட்டது, ஸ்திரமாக இருக்கிறது. அதனாலதான் இல்லையா, அவர்கள் அனுபவித்த பிறகு திருப்பி இங்க போய் திருப்பி பாபமோ புண்ணியமோ பண்ணி திருப்பி திருப்பி இந்த சூழல்ல மாட்டிண்டு மேலையும் கீழையும் போய் கொண்டும் வந்து கொண்டும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். கத்வா பரலோகம் பிராப்திய, இப்படி புண்ணிய கர்மாவை செய்ததன் மூலமாக இவர்கள் மேல் லோகத்துக்கு செல்கிறார்கள். மேல இருக்கக்கூடிய சொர்க்காதி லோகங்களுக்கு சென்று அடைகிறார்கள். அடைந்து உபயம் புண்ணிய அப்புண்ணிய சாத்தியம் பலம், அவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரியும் அவளுடைய அப்புண்ணியம் பாபத்துக்கு ஏத்த மாதிரியும் இருக்கக்கூடிய பலத்தை அங்கே அனுபவிக்கிறார்கள். கர்மாவனால அனுபவித்து புஜ்யத்தே, இவர்கள் அங்கே கொஞ்ச நாள் இருந்து அதையெல்லாம் அந்த புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அனுபவிக்கிறாங்க, பாபத்துக்கு ஏத்த மாதிரி திரும்பி வந்துடுறாங்க. இல்லையா? இப்படி அஸ்திரமாக இங்க சீன புண்ணிய மத்திய லோகம் விசந்தி அப்படின்னு சொன்னாரு. இல்லையா? தேதம் புத்வா சொர்க்கலோகம் விஷாலம் சீனே புண்ணிய மத்திய லோகம் விசந்தி அப்படின்னு போன பாஷ்யத்துல அப்படிதான் முடிச்சார். இப்படி பண்ணுகிறார்கள். இது உபனிஷத்தினுடைய கருத்து, கீதையினுடைய கருத்து மட்டும் இல்ல. பிருகதாரண்யக உபனிஷத்துல ஸ்ரூயத்தேச்ச பிருகதாரண்யகே யோவா ஏததக்ஷரம் கார்கி அவித்வித்வா அஸ்மின் லோகே ஜுஹோதி. இந்த அக்ஷரம் இல்லையா, அக்ஷர வித்யாக இருக்கக்கூடிய பிரம்ம ஜானம், வேதாந்த ஜானம், இதை அறியாத காரணத்தினால்தான் அவிதித்வா ஏவ அஸ்மின் லோகே, அது தெரிஞ்சு இங்கேயே அவனுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை பண்ணியிருக்க மாட்டான். ஆனா அவன் என்ன பண்றான், தெரியாமல் ஜுஹோதி ஹோமங்கள் யாகங்கள் இதெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறான் சார் அவன். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அந்த அக்ஷர ஜானம் இல்லாததுதான் காரணம். இவர்கள் யஜ்ஞ யாகாதிகள் எல்லாம் ஈடுபடுவதற்கு காரணம், உபாசனைகளுக்கு அக்னி உபாசனைகளுக்கு கர்மாவுக்கும் ஈடுபடுவதற்கு காரணம் வேதாந்த அறிவு இல்லை என்ற ஒரு காரணம் தான் அப்படின்னு பிருகதாரண்யக்கத்துல சொல்லியிருக்கு. இதே மாதிரி சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தோம்னா, அதையே அந்யதா அதஹா விதுஹு இல்லையா, ராஜானஹா தே க்ஷயலோகாஹ பவந்தி. இதை சரியாக புரிந்து கொள்ளாத அந்யதாவா புரிந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால்தான் இந்த ராஜாக்கள் எல்லாம் இப்படி அழியக்கூடிய லோகத்தை நினைத்து மேலே போய்கொண்டும் கீழே போய்கொண்டும் எல்லாம் அழியக்கூடிய லோகம் தானே, இப்படி மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த அவித்வான்கள் அப்படின்னு சாந்தோக்கியமும் சொல்றது. அதனால அவித்வான்களுக்குத்தான் இந்த கர்மா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சச்சாபி தோபி வித்வான் கர்மனா தர்மேன பாபம் பிரணததி விநாசயதி. இல்லையா? திரும்பவும் அவர்கள் சச்சாபி புனப்புனகா சஹாபி வித்வான், இந்த வித்வானும் கர்மாவனாலதான் தர்மால புண்ணிய கர்மாவனால தன்னுடைய பாபம் பிரணுததி விநாசயதி, இந்த பாபத்தை அவன் விநாசம் பண்ணுகிறான் இகலோகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வித்வான் வக்ஷமான லட்சணா விநியோகஜ்ஞா ஈஸ்வரார்த்தம் கர்ம அனுஷ்டிதம். இதை அவர்கள் புரிந்து கொண்டு இந்த வித்வான் என்ன பண்றான், இந்த கர்மாவை பண்ணும்போது தபசு யஜ்யங்கள்லாம் பண்ணும்பொழுது
அதை என்ன பண்ணிடுறான், மமோபாட்ட சமஸ்த துரித கேத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு, காயேன வாசா மனுஷேந்திரியர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேஹே சுபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாய, பலத்தையும் நாராயணனுக்கு விட்டுறேன், செயலையும் நாராயணனுக்கே விட்டுறேன் அப்படின்னு ஈஸ்வரார்ப்பணமாக இவர்கள் செய்கிறார்கள். அதனால இவர்களுக்கு அந்த புண்ணிய பாபமானது ஒட்டுவதில்லை. அவித்வான்களுக்கு அது தெரியாத காரணத்தினால அது இந்த கர்மாவுடைய பலன் புண்ணிய பாவங்கள் அவரை ஒட்டுவதனால திரும்பி திரும்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் அப்படின்னு அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவானது இங்கேயும் இது சொல்லப்பட போகிறது. எங்க இதே கிரந்தத்திலேயே சொல்லப்படுது. ததர்த்தம் உக்தம் தப ஏதத் இஜ்யா தாப்யாம் அசௌ புண்ணியம் உபைதி வித்வான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கேயே சொல்ல போறோம். ததர்த்தம் முக்தம், இந்த ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணாதான் ஞானம் ஏற்படுகிறது. அதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் தபஹா ஏதத்து இஜ்யா, இஜ்யா அப்படின்னா வைதிக கர்மாக்களை தபசையும் இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிற அசௌ, அதனால இவர்கள் புண்ணியம் உபைத்தி வித்வான், இந்த வித்வான்கள் புண்ணியத்தை சம்பாதிக்கிறார்கள். அந்த புண்ணியத்தின் மூலமாக புண்ணியேன பாபம் விநிகத்ய, இந்த புண்ணியத்தினால பாபத்தை இவர்கள் ஜெயிக்கிறார்கள். ஜெயிச்சு விட்டு பஷ்டாத்து ச ஜாயத்தே ஞான விதீபத ஆத்மா, ஞான ஆலோகம் பிரகாசயதி, அந்த ஞானத்தினால இவர்கள் உண்மை நிலையை உணர்கிறார்கள். அதற்கு இந்த புண்ணியமானது தேவைப்படுகிறது. ஆனால் எப்படி தேவைப்படுகிறது? ஈஸ்வரார்ப்பணமாக செய்து அவர்கள் இந்த நிலையை அடைக்கிறார். அந்த கர்ண சுத்தியின் மூலமாக இந்த ஞானத்தை பெறுகிறார்கள். ஞானேனச்ச ஆத்மானம் உபைத்தி, அதற்கு பிறகு ஞானத்தினால தன்னுடைய ஆத்மா என்ன அப்படின்றதை அவர்கள் அந்த கர்ண சுத்தி ஏற்பட்டு விடுகிறது. அதற்கப்புறம் வேதாந்தம் நன்னா புரிய ஆரம்பிக்கிறது. அப்ப நானே பிரம்மம் எனக்கூடிய அந்த ஞானமானது, ஆத்ம ஞானமானது அதை அடிகிறார்கள். வித்வான் இல்லையா, வித்வானு அத அந்யதா சொர்க்க பல அனுகாட்சி, அப்படி இல்லாதவர்கள் சொர்க்காதி விஷயங்களில ஆகாங்ஷத்தை வைத்துக் கொண்டு மேலே போகிறார்கள். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். அஸ்மின் கிருதம் தத் பரிகிருஹ்ய சர்வம் அமுத்திர புங்க்தே புனரேதி மார்க்கம், இப்படி இது தெரியாமல் இங்கே பண்ணி கொண்டிருக்கிறவர்கள் சர்வம் அமுத்திர புங்க்தே, இங்க மேல போய் அனுபவித்து விட்டு திருப்பவும் இந்த மார்க்கத்திலேயே திரும்பி வருகிறார்கள். ஏஷாம் தர்மேச்ச விஸ்பர்தாக ந தத் விஞ்ஞான சாதனம், இப்படி தர்மத்துல ஒரு அட்டாச்மெண்டோட பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு இந்த கர்மால அட்டாச்மெண்டோட பண்ணக்கூடியவர்களுக்கு இந்த ஞானம் கை கூடுவதில்லை. ந தத் விஞ்ஞான சாதனம், அது விஞ்ஞானத்துக்கு அப்போ அவன் பண்ற புண்ணியமானது வெறுமை அவன் கர்மாவிலேயே ஈடுபட்டு பண்றதுனால, அவனுக்கு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணாததுனால அவனுக்கு அது அதனுடைய பலமான சொர்க்கத்தை கொடுக்கிறது. சொர்க்கத்தை கொடுத்த உடனே அது முடிஞ்ச உடனே திருப்பி இங்க வரா மாதிரி அவனுக்கு ஆயிடுறது. ஏஷாம் தர்மே ந ஸ்பர்தாம் தேஷாம் தத் ஞான சாதனம், யாருக்கு இந்த அட்டாச்மெண்ட் இல்லாம இந்த கர்மாவை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு என்ன கிடைக்கிறது? ஞானமானது, வேதாந்த விஞ்ஞானமானது இங்கேயே ஏற்பட்டு விடுகிறது. யஸ்ச ஏவம் விநியோகஜ்ஞா ஈஸ்வரார்த்தம் கர்மா அனுஷ்டிதை, இப்படி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் தான் அவர்கள். ஞானியா இருந்தாலும் என்ன பண்ணுவார்கள்? இங்க ஏதாவது கர்மாவை பண்ணிட்டு தானே இருக்கணும். அந்த கர்மாவானது அவர் எது பண்ணாலும் அது பிரம்மத்துக்கு தான், அது ஈஸ்வரார்ப்பணம் அப்படின்னு நினைத்து கொண்டு கர்மாக்களை அனுப்பியிருக்கார். அப்படிப்பட்ட தஸ்ய விதுஷா தர்மஹா பாபாத் பலியான் இது, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த புண்ணியமானது பாபத்தை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை உடையதாக இருக்கிறது என்று அறிந்து கொள். அது சீக்கிரட் எங்க இருக்குன்னாக்க, புண்ணியம் பாபத்தை கொள்வதிலேயோ பாபம் புண்ணியத்தை கொள்வதிலேயோ இல்லப்பா, அது ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணானால் அந்த புண்ணியம் இவர்கள் செய்த பாவங்களை எல்லாம் நஷ்டப்படுத்தி இவர்களுடைய புண்ணியத்தினால அந்த கரண சுத்தி ஏற்படுகிறது. அதன் மூலமாக இவர்களுக்கு ஞானமானது கைகூடுகிறது. தஸ்ய புனகா கேவல கர்மினஹா ந பலியான், வெறும் இது தெரியாதைக்கு கர்மாவை பண்ணி கொண்டு இருந்தானே ஆனால் அந்த கர்மா ரொம்ப பலியமா போய் அவனுக்கு இந்த ஞானமானது கிடைக்காம போகிறது. தஸ்ய உபயோகோ அனுபவா ஏவ ந அந்நியதரேன அந்நியதரம் விநாசகா, ஒன்னு இன்னொன்னை கொள்ளுவது புண்ணியம் பாவத்தை கொள்ளுகிறதா, பாவம் புண்ணியத்தை கொள்ளுகிறான்னு கேட்டிய, இதெல்லாம் அவித்வான்கள் விஷயமாக இருக்கிறதுனாலதான் இந்த சந்தேகம் வருது.
வித்வான்கள் ஈஸ்வரார்ப்பணமாக இதை பண்ணுகின்றதுனால அவர்களுக்கு தான் புண்ணியமானது பாபத்தை கொள்ளுமே தவிர இவர்களுக்கு பாபம் பாட்டுக்கு தனி கணக்குல வந்துட்டு இருக்கு, புண்ணியம் பாட்டுக்கு தனி கணக்குல வந்துட்டு இருக்கு. இவன் பாவத்தை அனுபவத்திற்காக ஒரு ஜென்மா, புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு ஜென்மா, இப்படி பண்ணி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னாரு இல்லையா. ஈஸ்வரார்ப்பண புத்தி துவாராதான் உங்களுக்கு இந்த இது நடக்குமே, கேவல கர்மினகாக்கு இது கிடைப்பதில்லை அப்படின்னு சொன்னார். சொன்னோன்னு அடுத்த சந்தேகம், கேஷாம் தரிசி சொர்க்காதி சாதனம் கேஷாம் வா சித்த சுத்தி துவாரேன ஞான சாதனம். சரி, நீங்க எப்படி சொல்ற, அப்ப யாருக்கு சொர்க்கம், யார் பண்ற கர்மாவனால அவன் சொர்க்காவுக்கு பண்றான், யார் பண்ற கர்மாவனால அவனுக்கு அந்த கரண சுத்தி ஏற்பட்டு ஞானம் வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா அதுக்கு 2 ஸ்லோகத்துல பதில் சொல்ற. ஏஷாம் தர்மேஷு விஸ்பர்தா பலே பலவதாம் இவ. யார் ஒருவன் கர்மாவை தர்மத்தை பண்ணும் பொழுது அதுல அட்டாச்மெண்டோட பண்றானோ அந்த கர்மாவானது ரொம்ப பலீயமாக ஆகிவிடுது. இந்த பலத்தை விட அதிக பலத்தை கொடுக்கக்கூடிய கர்மா அப்படின்னு நினைச்சிட்டு அவன் பண்றான். இதை நான் பண்ணனேயானால் நான் மேல் லோகத்துக்கு போவேன், அங்க போய் சொர்க்கத்துல இருக்கக்கூடிய நல்லதெல்லாம் அனுபவிப்பேன். இங்க இருக்கக்கூடிய அனுபவங்கள்ல சின்ன அனுபவங்கள், இதெல்லாம் விட்டுட்டு பெரிய விஷயத்தை நாம அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த கர்மாவில இல்லையா ஒரு ஆஹா இதனால அது கிடைக்கும் அப்படின்னு ஒரு விஸ்பர்தமாக அவன் பண்ணானா அது பலமாக ஆகிறது. தே பிராமணாக, அப்படிப்பட்ட அவர்கள், அந்த பிராமணர்கள், இந்த மாதிரி கர்மாவில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள், யஜ்ஞ யாகாதிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள், இதஹா பிரேத்திய, இதஹா இங்கே இருக்கக்கூடிய இந்த சரீரம் இறந்த பிறகு, இந்த ஆத்மா இந்த சரீரத்தை விட்டு போன பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த அந்தக்கரண லிங்க சரீரத்தை வைத்துக் கொண்டு சொர்க்கே யாந்தி, சொர்க்கத்தை போய் அடைகிறார்கள். ஆனால் இதை விட பிரகாசமானதான ஒரு லோகம்தான் அது. ஏன்னா அவர்கள் அதுதான் ஆசைப்பட்டார்கள், அதை அடைகிறார்கள். அதே சமயத்துல யார் ஒருவர் இந்த பகவத்கீதை எல்லாம் படிச்சு 2வது சாப்டர் எல்லாம் படிச்சு ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணக்கூடியதுதான் கரெக்ட்னு சொல்லி மோபாத்த சமஸ்தன்னு சொல்லி காயன வாச்சான்னு சொல்லி கர்மா பண்ணுகிறார்களோ அவர்களோ என்றால் ஏஷாம் தர்மே நச்சஸ்பர்தா, அவர்களுக்கு தர்மத்துல எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பண்ணுவது சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு, இதை ஈஸ்வரார்ப்பணமாக பண்ணணும், இந்த பலன் எந்த பலன் வந்தாலும் அந்த பலன் ஈஸ்வரன் எனக்கு கொடுத்தது, அதை நான் மனமகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், அதனால டென்ஷன் ஆகக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா இந்த ஈஸ்வரார்ப்பணமா பண்றதுன்றது 2 விஷயத்த சொல்லிருக்கு பகவத்கீதை. ஒண்ணு பண்ற காலத்திலேயே இது பகவானுக்கு அப்படின்னு பணம் பண்றது. 2வது பலன் வரும்போது ஐயோ நான் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி கூட இந்த பலன் சரியா வரலையே நினைக்கப்படாது. இந்த பலன் தான் எனக்குன்னு ஈஸ்வரன் தீர்மானிச்சு கொடுத்திருக்கான், இட் இஸ் ஃபார் குட் இல்லையா. இந்த வேலைக்கு இன்டர்வியூக்கு போனேன், இந்த வேலை கிடைக்கல, கிடைச்ச உடனே சார் நான் எவ்வளவு சின்சியரா போனேன் சார், ஆனாலும் கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்படாத. பகவான் இது கிடைக்காம பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா, இதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் உனக்கு நடக்க போகுதுன்றது. அதனால சந்தோஷத்தோட அந்த பலத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்மாவை பண்ணும்போது ஈஸ்வரார்ப்பணமாக பண்ண வேண்டும். பலன் எது கொடுத்தாலும் அது இறைவனுடைய பிரசாதம்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் ஞானத்துக்கு சாதனமாக அமையும். இப்படி பண்ணக்கூடிய கர்மா தான் ஞானத்துக்கு சாதனம். தே பிராமணா இதஹா முக்தாகா, இவர்கள் இதை விட்டு விட்டு இல்லையா முக்தர்களாகி அவர்கள் சொர்க்கம் யாந்தி திரிவிஷ்டபம், இங்கேயே அவர்கள் ஞானம் ஜீவன் முக்தி அடைகிறார்கள், அல்லது பிரம்மலோகம் வரைக்கும் போய் இல்லையா அங்க போய் இருக்கிறார்கள். திருப்பி இந்த ஊருக்கு அவர்கள் வருவதில்லை அப்படின்ற அர்த்தத்துல சொன்னாங்க. ஏஷாம் விஷயபராணாம் சொர்க்காதிவாசே ஊர்வஷ்யாதி போக ஸ்ரவணாத், இவர்களுக்கு விஷயத்திலேயே ஆசை சார் இவர்களுக்கு. அதனாலதான் இவர்கள் என்ன பண்றாங்க, அது உதி போக மாட்டேங்கிறது. வேதத்துல சொல்லி இருக்கக்கூடிய யஜ்ஞயாகாதிகள்லாம் பண்றாங்க. என்ன அவளுடைய இன்டென்ஷன், சொர்க்கத்துக்கு போகணும்னு ஏன் ஆசைப்படுறாங்க சார்? சொர்க்கத்துக்கு போனா ஊர்வஷ்யாதி இல்லையா, ஊர்வசி, ரம்பா, மேனகா, திலோத்தமா இவர்கள்லாம் இருப்பார்கள். அங்க லைஃப் ரொம்ப அருமையா இருக்கும், துக்கமே இருக்காது, மூப்பே கிடையாது. சொர்க்கத்துக்கு போனா நம்ம வயசானவனாக ஆக மாட்டோம், எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் பண்ணிக்கொண்டே இருக்கலாம் அங்கே
அப்படின்ற எண்ணத்தோட இவர்கள் அந்த போக சிரவணம் இதை பற்றி அவர்கள் வேதத்தில் படிச்சதுனால அதனால தத் சாதன பூஷம் அதுக்கு சாதனமாக இருக்கக்கூடிய ஜோதிஷ்டோமாதி தர்மத்துல இல்லையா அவர்களுக்கு ஒரு சங்கர்ஷம் ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படுகிறது. விஸ்பர்தா அப்படின்னா சங்கர்ஷனஹா வர்த்ததே. அதனால அஸ்மாத் அகம் உத்கிருஷ்டதரம் தர்மம் கிருத்வா ஆகையினால நம்ம எல்லார விட வசத்தியா இந்த யஜ்ய யாகாதிகள்லாம் கர்மாவும் பண்ணணும். எல்லாரும் அப்படியே மூக்குல விரல் வைக்கணும். என்ன காரியம் என்ன பண்றாரு சார் இவரு, எத்தனை யாகம் பண்றாரு, எத்தனை காரியங்கள்லாம் பண்றாரு, இவர் நிச்சயமா சொர்க்கத்துக்கு போவார் சார் அப்படின்னு எல்லாரும் பிரைஸ் பண்றாரு. அதனால இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா இவருக்கு தெரியல, சொர்க்கத்துல போன உடனே இவருடைய புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் இவர் அனுபவிப்பார். அதற்கு பிறகு மேலேந்து தள்ளி விட்டு விடுவார்கள், இவர்கள் கீழே விழுந்து விடுவார்கள் என்ற அந்த எண்ணம் இல்லை. அவர்கள் செய்யும் போது இதை விட உத்கிருஷ்டதரமான ஒரு புண்ணியத்தை நாம பண்ணி உலகத்திலேயே பெரிய உத்கிருஷ்டமான காரியத்தை பண்ணக்கூடும். அதனால அஸ்மாதபி சுகி பூயாசம் எல்லார விட சௌக்கியமாக அந்த சொர்க்கத்துல அப்படி நட்சத்திரமாகவும் தேவதையாகவும் அப்படி ஜொலித்து கொண்டே இருந்து நாம நினைத்ததை சாதித்து கொண்டு இருக்கக்கூடியதான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும் என்ற காரணத்தினால பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனால பலே பலவதாம் இவ யதா எப்படி ஒரு பலவானாக இருக்கக்கூடிய ராஜா யதா பலவதா ராஜ்யா பலவந்தம் ராஜானம் திருஷ்டுவா ஐயோ இன்னொரு பலமாக இருக்கக்கூடிய அந்த ராஜாவை பார்த்து அகம் அஸ்மாதபி பலவதாம் சம்பாத்திய இவனை விட நாம பலத்தை சம்பாதித்து கொண்டு இவனை ஜெயிக்க வேண்டும். ஏனம் ஜித்வா அஸ்மாதபி சுகி போயாசம் இதை விட நாம சுகமாக இன்னும் 2 ராஜ்யத்தை நம்ம கண்ட்ரோல்ல ஏத்துட்டோம்னாக்க நமக்கு இன்னும் ஒரு பேர்லாம் வரும். பார் எத்தனை சிற்றரசர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டிருக்கிறார், இவர் பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிறார், எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை புகழை கொடுக்கக்கூடியது அப்படின்னு இவர்கள் நினைக்கிறார்களோ அப்படித்தான் இந்த தீட்சிதர்களும் பெரிய பெரிய யாகங்கள்லாம் பண்ணி அப்படி சொர்க்காதி போகங்கள்லாம் போய் எல்லாரோட வசதியாக நான் ஆக வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஏன் அந்த பலத்துல ஒரு ஆசை இருக்கு சார் அவங்களுக்கு. தே பலசங்க சகிதாகா பிராமணாகா இவர்கள் அந்த வரப்போற ரிசல்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு அட்டாச்மெண்ட்னால பிராமணாகா யஜ்ஞாதிகாரினா அப்படிப்பட்ட யஜ்ஞத்துக்கு அதிகாரியாக இருந்து கொண்டு யஜ்ஞ யாகாதிகள் செய்யக்கூடிய இந்த தீட்சிதர்கள் எல்லாம் இத பிரேத்திய இதை இந்த சரீரத்தை விட்டு பிரகர்ஷேன இதஹா அவர் இதை நன்றாக விட்டுட்டு போயிட்டாருன்றது. அதனால்தான் பிரேதம் அப்படின்றார். பிரேதபாவம் அப்பிய பிரேதபாவத்தை அடைந்து தூமாதி மார்க்கேன கத்வா இல்லையா தூம மார்க்கத்தின் மூலமாக இவர்கள் மேலே கத்வா தூமாதி மார்க்கத்தின் மூலமாக தேவயான மார்க்கம் சுக்ல மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இது பித்ருயான மார்க்கம் தூமாதி மார்க்கம்னு ஒண்ணு இருக்கு. இது இந்த தூமாதி மார்க்கத்தினால போய் சொர்க்கே நட்சத்திராதி ரூபேன நட்சத்திரம் முதலிய ரூபங்களை தரித்து கொண்டு யாந்தி பிராப்னுவந்தி பிரகாசதாம் இதை விட நிச்சயமாக அவர் பிரகாசமான ரூபத்தை அடைகிறார்கள். ஆனா இஷ்டா பூர்த்தே தத்தாமிதி உபாசத்தே தே தர்மம் அபிசம்பவந்தி. பாருங்க ஸ்ருதியானது இஷ்டா பூர்த்தம் தத்தம் இதெல்லாம் உபாசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களா தூம மார்க்கத்தின் மூலமாக மேலே போகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது என்ன இஷ்டா பூர்த்தே தத்தம், இஷ்டம்னா என்ன தத்தம்னா என்ன பூர்த்தம்னா என்ன. சில பேர் இருக்கார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன தோன்றது அப்படின்னாக்கா தீட்சிதர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய இஷ்டி பண்ணணும், நம்ம நிறைய வேதம் படிச்சிருக்கோம், வேதத்துல இவ்வளவு கர்மாக்கள்லாம் பண்ணிருக்கு, இந்த கர்மாக்களை எல்லாம் பண்ணனாக்கா உத்தமமான பலன் நமக்கு சொர்க்கலோக பலனானது கிடைக்கும் அப்படின்றதுனால அவர்கள் இஷ்டத்துல ரொம்ப ஈடுபாடோட இருக்கிறார்கள். அப்போ இஷ்டம்னா என்ன அப்படின்னு சொல்லிடுது. அக்னிஹோத்திரம் தபஹா சத்யம் வேதானாம் ச அனுபாலனம் ஆதித்யம் வைஸ்வதேவம் ச இஷ்டம் இத்யபிதீயதே. இந்த 6 காரியங்கள் பண்ணுகிறார்களே இவர்களைத்தான் இந்த 6 காரியங்களை தான் இஷ்டம் என்று சொல்லப்படுகிறது. எது? அக்னிஹோத்திரம், விடாத அக்னிஹோத்திரம் பண்றது. அப்புறம்
தபஸ் பண்ண வேண்டியது. பகவானே நினைத்து எப்படியாவது நான் சொர்க்கத்துக்கு என்ன அழைத்து கொண்டு போப்பா அப்படின்னு நினைத்து கொண்டே தபஸ் பண்ணுறது. எப்படியாவது என்ன சிவலோகத்துக்கு அழைச்சின் போ, இல்ல வைகுண்ட லோகத்துக்கு அழைச்சின் போ, இல்ல ஸ்ரீபுரத்துக்கு அழைச்சின் போ, இப்படின்னு தபஸ் பண்ணி கொண்டிருக்கக்கூடியது. அப்புறம் சில பேர் சத்தியமே பேசிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், உண்மையாகவே வாழ்ந்தவர், அவர்களுக்கும் சொர்க்கத்துல ஒரு வாசம் உண்டு இல்லையா? உண்மை பேசுறவனுக்கு ஒரு உண்டு. பதிவிரதாசிகளுக்கு எப்படி உண்டா அப்படி சத்தியத்தையே பேசக்கூடியவர்களுக்கு இருக்கு. அப்புறம் வேதானாம் சானுபாலனம், வேதத்துக்காகவே லைஃப் முழுக்க இது பண்ணி அந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு இந்த வேதம் தழைக்கணும், வேதம் தழைக்கணும், வேதம் எங்கேயும் தழைக்கணும் அப்படின்னு அதிலேயே ஆசை பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதுக்கப்புறம் அதித்யம், எப்பொழுதுமே அதித்தி வரணும், அவளுக்கு நல்லா சாப்பாடு பண்ணணும். நம்ம கையில நிறைய நலம் இருக்கு, பகவான் கொடுத்திருக்கார், மாடுகள் கொடுத்திருக்கார், பால் இருக்கு, பழங்கள் இருக்கு, வீட்டுல காய்கறி இருக்கு, தோட்டம் இருக்கு, நம்ம இவ்வளவு சம்பாதிக்கிறோம். அதனால நம்ம குடும்பத்துக்கு மாத்திரம் சாப்பிட்டே இருந்தா என்ன, யாராவது அதித்திகள் வர வேண்டாமா இல்லையா? அவளுக்கெல்லாம் நம்ம நிறைய போடணும், அப்பப்போ விருந்தோம்பல்ன்ற பேர்ல நிறைய கொடுக்கணும், தானங்கள்லாம் பண்ணணும், நிறைய பேருக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சாப்பாடு போடணும், இப்படின்ற எண்ணங்களோட நிறைய பேர் இருக்காளோ இல்லையோ, இதுக்கு பெயரும் இஷ்டம் என்றுதான் பெயர். அப்புறம் வைஸ்வதேவ கர்மா, விடாம வைஸ்வதேவ கர்மா இல்லையா பண்ணிக்கொண்டே இருக்க, வேற எங்கேயும் சாப்பிடாம இருந்து கொண்டு தினந்தோறும் தானே சமைச்சு இல்ல தன்னுடைய மனைவி சமைச்சு அதனால சாப்பிட்டு அதன் மூலமாக பிண்டம் பிடிச்சு அதுல ஒரு போர்ஷனை கொடுத்து அதுல ஒரு போர்ஷனை வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தாளிகளுக்கு சாப்பாடு போட்டு பாக்கியதான் சாப்பிடுறது அப்படின்னு ஒரு நியமம் இல்லையா? இதுவும் விருந்தோம்பல்ல ஒரு நியமம். இப்படி இருக்கக்கூடியதுக்கு இஷ்டம் அப்படின்னு பேரு இல்லையா? இதுக்கெல்லாம் இஷ்டம் அப்படின்னு பேரு. சரி, இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு, இஷ்டா பூர்த்தம் அப்படின்னாரு. பூர்த்தம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாபி கூப தடாகாதி தேவதா ஆயதனானிச்ச அன்னப்பிரதானம் ஆராமஹா பூர்த்தம் இத்யபிதீயதே. பூர்த்தம் பாருங்க, சில பேருக்கு நல்ல எண்ணம், என்ன சார் இது, எல்லாரும் கஷ்டப்படுகிறார்கள், நிறைய நாடோடிகள் வரார்கள் போறார்கள், அந்த காலத்துல நடந்துதானே போவார்கள், அதனால ஒரு கிணறு வெட்டுவோம், இந்த இடத்துல நல்ல தண்ணி இருக்கு, கிணறு வெட்டனா வருவர்கள் போறவர்கள்லாம் குளிப்பாங்க, காக்கைகள்லாம் அப்படி தண்ணி சாப்பிட்டு போகும் அப்படின்னு கிணறு வெட்ட வேண்டியது இல்லையா? இல்லைன்னா வாப்பி இல்லையா, வாப்பி கிணறு வாப்பி கூப்பம் குளம் வெட்ட வேண்டியது. குளம் இருந்ததுன்னா எல்லாரும் குளிக்கலாம், எல்லாருக்கும் இந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் காலையில எல்லாரும் குளிச்சுட்டு போகலாம், சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எல்லாம் பண்ணலாம். இது குளம் இல்லாம இந்த கிராமம் கஷ்டப்படுறது எப்படி? எல்லாம் பக்கத்து கிராமம் வரைக்கும் நடந்து போக வேண்டி இருக்கு, 10 கிலோமீட்டர் நடக்கிறாருல்ல, இங்கேயே இருந்தா 2 கிலோமீட்டர்ல 1 கிலோமீட்டர்ல வாங்கல அப்படின்னு குளம் வெட்டுறது. அப்புறம் தடாகம் இல்லையா, எல்லாருக்கும் பூவெல்லாம் தேவைப்படும், நம்ம இங்க நிறைய பூக்களை எல்லாம் பண்ணோம்னா மழையோ அடிக்கடி வருது இல்லையா, இந்த காலம் மாதிரி இல்லையா அந்த காலத்துல, அதனால நிறைய தடாகங்கள்லாம் அதை பக்கத்துல நல்ல கார்டன்லாம் அப்படி பண்ணி, அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் வரத்துக்கு உட்கார்றதுக்கு குழுமி பேசுறதுக்கு இதுக்கெல்லாம் கோவில் ஒண்ணு கட்டணும். தேவதா இல்லையா ஆயத்தனம், தேவதைகள் இங்க இந்த ஊர்லயே சாநித்தியத்தோட இருந்து வைதிக காரியங்கள்லாம் நடந்ததுன்னா ஊர் க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு அதுலயே இன்ட்ரெஸ்ட். சோசியல் சர்வீஸ்ல அப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? கிணறு வெட்டுறது, குளம் வெட்டுறது, கார்டன் அமைச்சு கொடுக்கறது, அப்புறம் கோவில் கட்டுறது, அப்புறம் அன்னப்பிரதானம் இல்லையா, அன்னப்பிரதானம் நிறைய பேருக்கு சாப்பாடு போடுறது இல்லையா, நிறைய தண்ணீர் பந்தல் கட்ட வேண்டியது, உணவு பந்தல்லாம் கட்டி எல்லாரும் சாப்பிட்றதுக்கு ஏற்பாடு பண்றது, ஆராமஹா எல்லாம் சத்திரம் சாவடி எல்லாம் கட்டி அதெல்லாம் எல்லாரும், இதுக்கெல்லாம் பேரு பூர்த்தம் அப்படின்னு பேரு. இது ஒரு சோசியல் சர்வீஸ். இப்படி பண்றவர்களுக்கும் புண்ணியம் வருதோ இல்லையோ, இவர்களும் மேலே போகிறார்களோ இல்லையோ. ஆனா இந்த இஷ்டம் எப்படியோ பூர்த்தம் எப்படியோ அதே மாதிரி தத்தம் எப்படியோ அப்படியேதான் மேல போவார்கள், இல்லைன்னு சொல்ல, பிரகாசமாகத்தான் இருக்கும். ஆனால் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும், திரும்பி வந்துதான் ஆகணும், இவாளுக்கும் அதுதான் கதி அப்படின்றது புண்ணியம். சரி, தத்தம்னா என்ன சார் அர்த்தம்? சரணாகத சந்திராணாம் பூதானாம் அஹிம்சனம் பகிர்வேதீச்ச யத்தானம் தத்தம் இத்யபிதீயதே.
சரணாகத சந்தானம். யார் ஒருவன் வேலை இல்லை சார் நீங்க தான் என்ன காப்பாத்தணும் அப்படின்னு வந்து உழலானோ அவளெல்லாம் இல்ல ஒருத்தன் சொல்றான் சார் நான் கொலையே பண்ணல சார் என் மேல இந்த பழி வந்துட்டு சார் போடுறான்னா அந்த வக்கீல் பாக்குறாரு என்னடா இது ரொம்ப ஆச்சரியமா எல்லா வக்கீலும் அப்படி இல்லை சில நல்ல வக்கீல் நம்மளுடைய கதையில நம்ம நல்ல வக்கீல்னு எடுத்துக்கணும் இல்லையா. இந்த வக்கீலானவர் ஐயோ இப்படி ஒரு தப்பும் இல்லாம பண்ணான்னு கஷ்டப்பட்டு அவனை காப்பாற்றி தர்மம் ஜெயிக்கணும்ன்றதுக்காக காப்பாற்றுறாரு. இதுக்கு பேர் தத்தம்னு பேரு. இது ஒண்ணு. அப்புறம் பூதானாம் அஹிம்சனம். யாரையும் ஹிம்சை பண்றதை பொறுக்காம யாராவது ஹிம்சை பண்றான்னு தெரிஞ்சது அப்படின்னா அந்த மாட்டை ஓட்டின்னு போய் எங்கேயாவது கோசாலையில போய் சேர்த்து விட்டுறது. அங்க போய் சௌக்கியமா அந்த மாடு இருக்கட்டும் இல்லையா. ரோட்ல இந்த நாயெல்லாம் யாராவது அடிச்சு பசங்க கலடா பண்ணான்னா அந்த நாயை காப்பாத்தி கொண்டு போய் ஒரு சரணாலயத்துல சேர்க்கறது. இப்படி அஹிம்சான்றது சில பேருக்கு பை நேச்சர் வருது, யாரும் ஹிம்சை பண்ணாம இருக்கணும் அப்படின்னு. அப்புறம் இந்த யாகம் பண்றார்கள் இல்லையா, அவர்கள்லாம் யாகத்தினால சில புண்ணியங்கள் கிடைக்கிறது. அதை தவிர பகிர்வேதி தானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அத யாகத்துல கனெக்ட் இல்லாத ஆளவாளுக்கு சில பேருக்கு தானம் கொடுக்கணும்னு இருக்கு. அப்படி அந்த பகிர்வேதி தானம் பண்றது இருக்கு இல்லையா, அது ரொம்ப வசதியான தானமாக கருதப்படுகிறது. இப்படி பகிர்வேதி தானம், காலில் விழுந்தவனை சரணாகத சந்திரானம், காலில் விழுந்தவனை காப்பாற்றுவது, நன்கு காப்பாற்றுவது. சந்திரானம், திராணம்னா காப்பாற்றுறது. வாயில்லா ஜீவன்களுக்கெல்லாம் ஹிம்சா பண்ணாம இருக்கிறது. இப்படி பண்ற நல்ல காரியங்கள்லாம் பண்றாரு. இதுக்கு பேர் தத்தம்னு பேரு. அக்னிஹோத்திரம், தபசு, சத்தியம், வேத அனுபாலனம், ஆதித்யம், வைஸ்வதேவம் பண்றது இஷ்டம்னு பேரு. வாபி கூப்ப தடாகாதி தேவதா ஆயுதனம், அன்னப்பிரதானம், ஆராமகா இதெல்லாம் கட்டக்கூடியதுக்கு தத்தா, இதெல்லாம் கட்டக்கூடியது பூர்த்தம்னு பேரு. அப்புறம் சரணாகத சந்திரானம், பூதானாம் ஹிம்சனம், பகிர்வேகி தானம் ச தத்தம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்படி இஷ்டம், பூர்த்தம், தத்தம் அப்படின்னு இந்த மூணுல நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கு இல்லையா. எல்லாரும் அப்படித்தானே இருக்கார்கள். தீட்சிதர்கள்லாம் அதன் மூலமாக சொர்க்கத்தை அடையணும் அப்படின்னு பாக்குறார்கள். இவர்கள்லாம் தபஸ் மூலமாக அடையணும், சிவயோகியாக ஆகணும், அங்க மேல போகணும் அப்படின்னு நினைக்கிறார்கள். அதுக்கப்புறம் வைஸ்வதேவம் பண்ணிக்கிறார்கள். இப்படி எல்லாம் இதெல்லாம் நல்ல காரியங்கள்லாம் பண்ணோம்னாக்க சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்ற அந்த சொர்க்கத்தின் பொருட்டு இஷ்டா பூர்த்தே தத்தம் இது உபாசத்தே தே தூமம் அதிசம்பவந்தி. இவர்களும் அந்த தூம மார்க்கத்தின் மூலமாக மேலே செல்லுகிறார்கள், சந்தேகம் இல்லை அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன, ஏஷ சோமோ ராஜா தத் தேவதாம் அன்னம் தம் தேவதா பக்ஷயந்தி யாவத் சம்பாதம் உஷித்வா ஏதத் ஏவ அத்வானம் புனிர் நிர்வர்த்தந்தே. இதெல்லாத்தையும் அழகா சொல்ல அந்த உபனிஷத்து கடைசியில போய் என்ன சொல்லிட்டுன்னா, இது ஏஷ சோமஹா ராஜா தத் தேவானாம் அன்னம் தம் தேவா பக்ஷயந்தி. எந்த தேவதையை உத்தேசித்து இந்த ராஜாவானது சோமயாகம் பண்ணானோ இல்லையா, தத் தேவானாம் அந்த தேவர்களுக்கே இவன் அன்னமாக ஆகிவிடுகிறான். இவனை அந்த தேவர்களே பட்சித்து விடுகிறது. இதெல்லாம் ரொம்ப பார்த்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பப்ளிக்ல பார்த்து புரிஞ்சுக்கணும். பரஸ்பரம் பாவயந்தா, நீங்க கர்மா பண்ணாதான் தேவர்களுக்கு அவிர்பாகமானது போகணும். அதனால அவர்களுக்கு நீங்க வேதாந்தம் வர்றது கொஞ்சம் கூட பிடிக்காது. நீங்கள் எல்லாம் இல்லையா, ஆசிரமம் நடக்கணும்னா நல்ல அஜ்ஞானிகள் நம்ம பக்கத்துல இருந்தாதான் நம்மளுடைய மட்டெல்லாம் ஓடும். நீங்க விஷயம் தெரிஞ்சவன் வந்தான்னா அவன் போயாண்டு போயிடுவான் இல்லையா, இதெல்லாம் பார்த்து. ஆகையினால என்ன பண்ணோம், they want only such people to be around them. இதுதானே. அதே மாதிரி இந்த தேவர்களும் என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி தீட்சிதர்கள்லாம் நமக்கு யாகம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அவர்களுக்கெல்லாம் வேதாந்தம் கிட்ட போயிட்டான்னா அவளுக்கு ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிச்சிருவார்கள் இல்ல. இந்திரனே அதான் பண்ணுவானா, வேதாந்தம் படிக்கிற ஆளுக்கு நிறைய ட்ரபிள் கொடுப்பான் அப்படின்லாம் சொல்லியிருக்கு பிரகதாரண்யக்கத்துல இல்லையா. ஏச சோமராஜா தத் தேவானாம் அன்னம் தம் தேவாக பக்ஷயந்தி இல்ல. அந்த தேவர்களே இவனை என்ன பண்ணாங்க, இவனை சாப்பிட்டுருவாங்க. எப்படி, இவனை மேல எடுத்துன்னு போய் கொஞ்ச நாள் அனுபவிக்கிட்டு மேல தள்ளி விட்டுருவார்கள் இல்லையா. யாவத் சம்பாதம் உஷித்வா, இவா சம்பாதித்த புண்ணியத்துக்கு தக்கின மாதிரி அங்க வாசம் செய்து உஷித்வா
உஷன்ஹவை வாஜஸ்ரவஹா வசித்தார்னு சொல்றோம்ல, இப்படி வசித்து விட்டு உஷித்வா அத ஏதம் ஏவ அத்வானம், இந்த வழிக்குதான், இந்த பூலோகத்துக்கு தான் புனகா நிவர்த்தந்தே, இவர்கள் எல்லாரும் திரும்பி வந்துதான் சார் ஆகணும். ஏஷாம் விஷயான் ஆகிருஷ்ட சேதசாம் அனித்ய பல சாதன ஜோதிஷ்டோமாதி தர்மஹா நச்ச ஸ்பர்தா சங்கர்ஷா ந வர்த்ததே. இப்படியெல்லாம் ஆசையோட இருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் போய் அனுபவிச்சு திருப்பி இங்க வந்து விழணும். ஆனா அதே சமயத்துல ஸ்பர்தா சங்கர்ஷனம் இல்லாமல் யார் ஒருவன் பல நிரபேட்சம் ஈஸ்வரார்த்தம் கர்மா அனுஷ்டிதாக, பலத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எது பகவான் கொடுத்தாலும் அது என் நன்மைக்குத்தான், சந்தேகமே இல்லை, நான் எந்த கர்மா பண்ணாலும் அதை ஈஸ்வரார்ப்பணமாகத்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யார் கர்மாக்களை எல்லாம் பண்ணுகிறாரோ அவர்களும் இதே சோசியல் சர்வீஸ் பண்றார்கள், இதே யாகங்கள் எல்லாம் பண்றாங்க, இதே பண்றான். ஆனா அதெல்லாம் எதுக்காக பண்றான்? இது ஒரு கடமை, வேதாந்தத்துக்கு இது எனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு அந்தக்கரண சுத்தியை மனசுல வைத்துக் கொண்டு ஈஸ்வரார்ப்பணமாக இவர்கள் இதை செய்கிறார்கள். ஈஸ்வரார்ப்பணமாக இதை பல நிரபேட்சம் இல்லாமல் ஈஸ்வரார்த்தம் கர்மானுஷ்டிதாம் தது யஜ்ஞாதிகம் கர்ம சுத்தி துவாரேன, அது இவர்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்றதுன்னா இவர்களுக்கு அந்தக்கரண சுத்தியை குடிக்கிறது. இவர்கள் இந்த உபாசனையும் கர்மாவையும் பண்ண 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 வேதாந்தத்தை படித்துக் கொண்டே ஒரு பக்கம் இருக்காங்க, ஒரு பக்கம் இதெல்லாம் பண்றாங்க. அப்படி பண்ணும் பொழுது இவர்களுக்கு அந்த பியூரிட்டி ஆஃப் மைண்ட் இவர்களை அறியாமையே இது ஏற்பட்டு அந்த தத்துவமசியானது நன்னா புரிக்கிறது, டக்குன்னு புரியுது. ஆஹா, இவ்வளவு நாள் சந்தேகப்பட்டு நான் எப்படி பிரம்மமாக ஆக முடியும், நான் எப்படி ஈஸ்வரனாக ஆக முடியும் நினைத்து கொண்டிருந்த இவர்களுக்கு தானாக அது வந்து வித்யத்தே ஹிருதய கிரந்தி சித்தியந்தே சர்வசம்சயாக க்ஷீயந்தே ச அஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே. அந்த கர்ம சுத்தி ஏற்பட்ட பிறகு, அந்த ஞான சாதனத்தினால இவர்கள் ஞானம் வந்த பிறகு இவர்கள் ஞானத்தை அடைகிறார்கள். பக்ஷதீச்ச ஸ்வயமேவ பகவான் சுத்தித்வாரேன ஞான சாதனம், பகவானே இந்த விஷயத்தை அந்தக்கரண சுத்தியின் மூலமாக தான், சுத்தித்வாரேன ஏவ, அந்த அந்தக்கரண சுத்தியின் மூலமாகத்தான் ஞானமானது சாத்தியமாக ஆகும். ஞான சாதனத்துவம் அந்தக்கரண சுத்தி தான். கர்மாவனால அந்தக்கரண சுத்தி, அந்தக்கரண சுத்தியினால ஞானம். அந்தக்கரண சுத்தி இருந்தாதான் ஞானத்துக்கு யோக்கியத்தையானது ஏற்படுகிறது. அப்படின்ற விஷயத்துல புண்ணியன பாபம் வினிஹத்ய பச்சாத் சஜாயத்தே ஞான விதீபிதாத்மா அப்படின்னு, ஞான விதீபித ஆத்மா அப்படின்னு சொன்னார். போன ஸ்லோகத்திலே புண்ணியன பாபம் வினிஹத்ய பச்சாத் சஜாயத்தே ஞான விதீபிதாத்மான்னு இந்த ஸ்ருதியையே கோட் பண்ணார் இல்லையா. ஞான ஆலோகம் பிரகாஷ், அந்த ஞானத்திலேயே அவன், அதுலயே ஆலோகம், அதுலயே அவன் நினைத்து கொண்டே படிச்சு கொண்டிருக்கிறான் இல்லையா, அது அவனுக்கு கைகூடுகிறது. அது அப்படியே நினைத்து கொண்டே நான் பிரம்மமாக ஆகணும், இப்ப எனக்கு இல்லைன்னா கூட பிரம்மமாக ஆகணும், பிரம்மமாக ஆகணும், வேதாந்தத்தை அப்படியே விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு அது கைகூடுகிறது அப்படின்னு இல்லையா. ஏ யஜ்ஞாதிபிகி விசுத்த சித்வாக பரமாத்மானம் ஆத்மத்வேன அமகச்சதி. இப்படி விசுத்த சத்துவத்தோட சுத்தமான அந்தக்கரணோட யஜ்யங்கள் யார் பண்ணுகிறார்களோ, இந்த வர்ஷிப் யஜ்யம்னாக்க வைதிகமான கர்மாவும் யஜ்யம்தான், வர்ஷிப்பும் யஜ்யம்தான் இல்லையா. பூஜாதி விஷயங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கக்கூடியவர்களும் அந்தக்கரண சுத்தியோட யார் பண்ணுகிறார் அவர்களுக்கு அந்த பரமாத்மானம் அந்த பரமாத்மாவை தானாகவே அவர்கள் அறிகிறார்கள். ஆத்மத்வேன அவகச்சதி, அவகச்சதி அப்படின்னா அறிகிறார்கள். பரமாத்மாவை தானாகவே அறிகிறார். தானாகவே அறிகிறார்கள்னா தனக்குத்தானே அறிகிறார். தான் நானே அந்த பரமாத்மா என்ற நாலேஜ் அவர்களுக்கு அந்தக்கரண சுத்தியினால டக்குன்னு ஸ்புரித்து விடுகிறது. தத்துவமசின்னு சொன்ன மேனிக்கு அவர்கள் அகம் பிரம்மான்னு அவர்கள் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். கேட்ட மாத்திரத்துல புரிந்து கொள்ளுகிறார்கள். ஏன்? அந்தக்கரண சுத்தியினுடைய பலத்தினால. தே பிராமணாக இதஹா அஸ்மாத் காரியகரண லட்சணாத்து லோகாத்து பிரேத்திய, இப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த காரியகரண லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை விட்டு விட்டு இல்லையா, லோகாத் பிரேத்திய பிரேதத்தை அடைந்த பிறகு
முக்தாஹா சொர்க்கம் சுகலட்சணம் பூர்ணானந்தம் பிரம்ம யாந்தி. இந்த இடத்துல சொர்க்கம்னா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கணும்? அங்க இருக்கக்கூடிய சொர்க்கம்னு ஏதோ ஒரு லோகம் இருக்குன்னு இல்லையா, அந்த சொர்க்கம் இல்ல, சுகத்தை கொடுக்கக்கூடியதான பூர்ணமான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அஸ்மின் துக்கமாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கலோகம் பிரம்மலோகம். பிரம்மலோகம்னா அந்த பிரம்மலோகம் இல்ல, பிரம்மையில் அகரகர் பிரம்மலோகம் கட்சிது. ராத்திரி இவன் போனானாலே பிரம்மத்தோட பட்டு, அப்போ அஜானம் இருந்ததுன்னா அவனுக்கு தெரியல, இப்ப ஞானம் வந்ததுனால ஆஹா பிரம்மத்தை இவன் அடைகிறான். பிரம்ம யாந்தி பிராப்னுவந்தி இதரஸ்மாத் சொர்க்காத் அஸ்ய வைலட்சண்யம் ஆஹா திரிவிஷ்டபம் இது. இப்படி இல்லாதவர்கள் திரிபிகி அத்தியாத்மகாதி தாபைகி இல்லையா, ஆத்தியாத்மிக தாபம், ஆதி பௌத்திக தாபம், ஆதி தெய்வீக தாபம் முதலியவைகள்னால ஜாகிரதாதிபிர்வா விமுக்தம் ஸ்வரூபாவிஷ்டம் பாதி இது திரிவிஷ்டபம். இதுக்கு பேர் தான் திரிவிஷ்டபம்னு பேரு. ஜாகிரத் சொப்தம் சுசுப்தின்ற 3, அப்புறம் அத்தியாத்மம் அதிதேவதம் போன்ற இடைஞ்சல்கள், இந்த இடைஞ்சல்கள் எல்லாம் நீங்கி தைஹி விஷ்டபம் அதிகாரினம் பாதி, இப்படி இருக்கக்கூடியவர்கள் அதிகாரியாக ஆகி இந்த 3 இடைஞ்சல்களும் தெய்வீகமான இடைஞ்சல்களும் ஆத்தியாத்மிகமான இடைஞ்சல்களும் ஆதி பௌத்திகமான இடைஞ்சல்களும் இல்லாமல், ஜாகிரத்தினுடைய தொந்தரவு இல்லை, சொப்னத்தினுடைய தொந்தரவு இல்லை, சுசுப்தியினுடைய தொந்தரவு இல்லாம இதுக்கு அப்பாற்பட்டதுதான் நான் என்று உணர்கின்றவர்கள் இந்த சொர்க்கத்தை, சுகமான இந்த பிரம்ம ஞானத்தை, பூர்ணானந்தமான இந்த பிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொன்னார். இதற்கு பிறகு இப்படி 25, 26 2 ஸ்லோகமும் இதே முடிவடைந்தது. 27வது ஸ்லோகத்துல இதானீம் பிரம்மச்சரியாதேவ சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய வேதாந்த ஸ்ரவணாதிகம் கிருத்வா ஸ்வே மகிம்னி வியவஸ்திதஸ்ய பரமஹம்ச பரிவ்ராஜகாவர்ய ஆச்சாரியஸ்ய விதுஷா சமாச்சாரம் ஆக. இதற்கு பிறகு இதானீம், இது வரைக்கும் சொல்லிட்டாரு அஜ்ஞானி விஷயம், ஞானி விஷயம். இப்ப என்ன சொல்ல போறார்? பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து கொண்டு சர்வ கர்மாவையும் விட்டு சர்வாணி கர்மாணி சந்நியஸ்ய, எப்ப பார்த்தாலும் வேதாந்த சிரவணத்திலேயே ஈடுபட்டு கொண்டு ஸ்வே மகிம்னே, தன்னுடைய ஆத்மாவே பிரம்மம் என்பதிலேயே இருந்து கொள்ள வேண்டும் என்பதன் பொருட்டு பரமஹம்ச பாரிவ்ராஜக ஆச்சாரியஸ்ய இல்லையா, பரமஹம்ச பரிவ்ராஜக ஆச்சாரியஸ்ய பரமஹம்சனாக இருந்து கொண்டு உத்தமமான சன்னியாசியாக, குட்டீச்சகன் பகூதகன் ஹம்சன் பரமஹம்சன் சொல்லியிருக்கு. அந்த பரமஹம்சனாக இருந்தால் மட்டும் போது பாரிவ்ராஜ்யனாக இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல தங்காம போய்கொண்டே இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய பாரிவ்ராஜக ஆச்சாரத்தை உடையனான இந்த விதுஷகா, அவனுடைய சமாச்சாரம் என்ன அப்படின்ற ஒரு விசேஷம் அதை 27வது ஸ்லோகத்துல சொல்ல போறார். நம்ம இன்னைக்கு 25, 26 முடிக்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அப்படின்னா வைராக்கிய சம்பன்னனாக இருக்கக்கூடியவர்களுடைய ஆச்சாரங்கள் என்ன, அவர்களுக்கு ஏன் நாம வசதியாக இப்படி சொல்லுகிறோம் அப்படின்ற அந்த விஷயத்தையும், அவர்களுக்கு புத்திரேஷனா வித்தேஷனா லோகேஷனா இல்லாத நிலைகள் அவர்களுக்கு எப்படி வருகிறது அப்படின்ற விஷயத்தையும், வேதாந்தத்துல இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இங்க சனசுஜாத்தியத்துல அப்படியே சொல்லிடுவார். அவருக்கு திருதராஷ்டிரனுக்கு புரியுறதோ இல்லையோ, நமக்கு புரியணுன்றதுக்காக ஆச்சாரியால் இப்படி பாஷ்யம் எடுத்தார். இதை அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு பார்ப்போம்.